ஹே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முட்டை தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு 3 முட்டை நான் வேக வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பூண்டு அண்ட் 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்றா சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். இது எல்லாம் தான் இந்த மசாலாவுக்கு வந்து போட வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, இது 3த்தையும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிட்டு இதில் வந்து அவிச்சு வச்சுருக்க 3 முட்டையையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட அந்த முட்டை நல்லா கோட் ஆகணும். ஒரு 5 செகண்ட்ஸ் வறுத்துக்கிட்டால் போதும். ஸோ இது நல்லா வறுத்து எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அந்த முட்டையில் வந்து அந்த மசாலா வந்து இறங்கினா போதும். இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து நம்ம இதில் ஹோல் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ இது நம்ம எதுவுமே வதக்கி சேர்க்கலை, எல்லாமே அப்படியே பச்சையாக அரைச்சி சேர்க்கறதுனால நல்லாவே வதங்கணும். அப்போ தான் அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை வந்து அரைச்சி அதையும் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பச்சை வாடையும் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா சுருள வதக்கணும். நல்லா பார்த்திங்களா, ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுல. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆல்ரெடி வேக வச்சு மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்க முட்டையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை 2ஆக கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த மசாலா கிரேவியோடு அதை கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த முட்டையில் அந்த கிரேவி இறங்கும். ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா இதான் மெயின் டிஷ்ஷு. தோசை வந்து அதுக்கு சைட் டிஷ்ஷு. நம்ம வந்து இதுக்கு தோசை வந்து இப்போ நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கிரேவிக்கு வந்து நம்ம சப்பாத்தி, பூரி இதுதான் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி நான் கூட நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பிலே வந்து நம்ம முட்டையை தவிர்த்து சிக்கன் ஆர் மட்டன் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு தோசை ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரெடியாக இருக்கிற கிரேவி, தோசை இது எல்லாத்தையும் வச்சு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.